மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சுற்றி பேரிகார்டுகள் அமைக்கும் பணி தற்போது சென்னை துறைப்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று குழந்தை விழுந்ததன் எதிரொலியாக தற்போது பள்ளத்தை சுற்றி பேரிகார்டுகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், உங்கள் விவரம். நிச்சயமாக. வணக்கம் கோபால். சென்னை ஓஎம்ஆர் சாலை துறைப்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் உதயன் மீனா தம்பதியினரின் 3 வயது குழந்தை மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. 3 வயதான யோக பிரதக்ஷா வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது துறைப்பாக்கம் சீவரம் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு அந்த பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் பேரிகார்டும் வைக்காமல் அலட்சியமாக பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்துள்ளனர். நேற்று இரவு சுமார் 7:20 மணி அளவில் வீட்டின் வாசலில் யோக பிரதீக்ஷா விளையாடி கொண்டிருந்தார். அப்போது மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் மற்றும் கால்வாய் தேங்கி நிற்கும் அந்த நிலையில் எதிர்பாராத விதமாக குழந்தை பிரதீக்ஷா பள்ளத்தில் விழுந்ததை பார்த்து வீட்டின் அருகே இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளின் அருகே மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களும் வழங்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் தோண்டப்பட்ட பள்ளங்கள் ஆங்காங்கே திறந்த நிலையில் விட்டு செல்வதால் இது போன்ற குழந்தைகள் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தில் அந்த வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட அந்த பள்ளம் இருக்கும் இடத்தில் பேரிகார்டுகளையும் அமைத்து சுற்றி அந்த வலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை நிற வலைகளையும் சுற்றி வளைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோபால். சக்திவேல், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.